இன்னொன்று சினிமா நேயர்களுக்கு வணக்கம். பைரசி முடக்கப்பட்டது. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா உண்மையை தாங்க சொல்றேன். அதை பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம். தமிழ் ராக்கர்ஸ் பத்தி உங்க எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்ப ஏதாச்சும் ஒரு புது படம் ரிலீஸ் ஆச்சுன்னா மொத்தமே 3 பேருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஒன்னு யாருன்னு பாத்தீங்கன்னா படத்தோட கேஸ்ட் அண்ட் க்ரூ. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தை எடுத்துட்டு எப்படியாச்சும் ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக சந்தோஷப்படுவாங்க. இன்னொன்று யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த படத்துல நடிச்ச ஸ்டாரோட ஃபேன்ஸ். நம்ம ஸ்டாரோட படம் ரொம்ப நாள் கழிச்சு ரிலீஸ் ஆக போகுது, செலிப்ரேஷன் பண்ண போறோம் அப்படின்றதுக்காக ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. இன்னொரு கூட்டம் யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் ராக்கர்ஸ். ஏன் அவங்க சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னா அப்பதானே அவங்க காசு சம்பாதிக்க முடியும். எஸ், தமிழ் ராக்கர்ஸ் இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா FTFS, அதாவது ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. எந்த படம் ரிலீஸ் ஆனாலும் அதை மொபைல்ல வீடியோ எடுத்து நெட்ல ரிலீஸ் பண்றதா இவங்களோட வேலை. இதே மாதிரியான ஒரு வெப்சைட் தான் தெலுங்குல ஐபொம்மா வெப்சைட். ஐபொம்மா வெப்சைட் தெலுங்குல என்ன படம் ரிலீஸ் ஆனாலும் அதை தியேட்டருக்கு போய் மொபைல்ல வீடியோ எடுத்து நெட்ல ரிலீஸ் பண்றதா இவங்களோட வேலை. இப்போ ஐபொம்மா வெப்சைட்டோட ஓனர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அண்ட் அந்த வெப்சைட்டையுமே உடைக்கிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணவரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ரவி. இவர் அரெஸ்ட் பண்ணும்போது அவரோட சொத்து 3 கோடியும் பறிமுதல் செஞ்சிருக்காங்க. இந்த 3 கோடியும் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் ராக்கர்ஸ், அதாவது ஐபொம்மா வெப்சைட்ல இருந்து இவர் சம்பாதிச்சது. அண்ட் அரெஸ்ட் ஆன ரவி என்ன சொல்லியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா தமிழ் ராக்கர்ஸை பார்த்து தான் அந்த ஒரு வெப்சைட்டை ஆரம்பிச்சேன். 2019 தியேட்டர்ல இருந்து ஒரு படத்தை வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணேன். அது நிறைய எனக்கு இன்கம் தந்துச்சு. அதனால நான் செஞ்சுட்டு இருந்த வேலையை விட்டுட்டு இதுவே நான் ஃபுல் டைம் வேலையாவே பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் மட்டும் இல்லைங்க, தமிழ் ராக்கர்ஸை பத்தி இந்த மாதிரி எத்தனை வெப்சைட் இருக்கு. எது எப்படியோ எனக்கு பைரசியில படம் வந்தா மட்டும் போதும் அப்படின்னு நினைக்காம இந்த மாதிரி வெப்சைட்டுக்கு சப்போர்ட் பண்ணாம மக்கள் ஆகிய நம்ம தியேட்டர் அண்ட் OTTல மட்டும் படத்தை பார்க்கணும்னு இந்த வீடியோல கேட்டுக்கிறேன். இன்னொன்று சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.